Exercise 1.2 filling the blanks. First one வந்து எது greater or equal, lesser or equal அப்படின்றத நம்ம போட போறோம். First one compare பண்றோம். 4 and 4 equal, 8 and 8 equal. அப்புறம் இங்க 7 இருக்கு, இங்க 9 இருக்கு. அப்போ which is greater அப்படின்னு பார்த்தோம்னா this one is greater. Clear? Next, இங்க பாத்தீங்கன்னா 1 and 1 is equal. இங்க 2 இருக்கு, 2 equal. முன்னாடி இருந்தா பார்த்துட்டு வரணும், பின்னாடி இருந்து பார்த்துட்டு வரக்கூடாது. 4 ஈக்குவல் 4 ஈக்குவல். இங்க என்ன இருக்கு 8 இருக்கு நெக்ஸ்ட் நம்பர். ஆனா இங்க என்ன இருக்கு 6 இருக்கு. அப்போ எது பெருசு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 தான் பெருசு. கிளியரா? 1 1 ஈக்குவல் 2 2 ஈக்குவல். இங்க 4 இருக்கு, இங்கேயும் 4 ஈக்குவல். நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கணும். 8 இருக்கு, 8 தான் பெருசு. அதுக்கு இங்க நம்பர் என்ன இருக்கு 6. ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு வரணும், கடைசியில இருந்து பார்த்துட்டு வரக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 6 இருக்கு, 6 இருக்கு, 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு, இங்க 8, இங்க 8, இங்க 7, இது 7, இது 9, இது 9, இது 4, இது 4. அப்போ these two numbers are equal. Clear? Say true or false. First one, the difference between smallest number of 7 digits. So smallest 7 digit number அப்படின்னு பார்த்தோம்னா 1 போட்டுட்டு 6 zeros போடுறது தான் என்னது smallest 7 digit number. 4 5 6 7. So this is smallest 7 digit number and the largest number of 6 digits. So 6 digit ல எது largest number அப்படின்னு பார்த்தோம்னா இது 9 9 9 9 9 9. So இதோட difference என்ன subtract பண்ணினோம்னா the answer is 1. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க 10 கொடுத்திருக்காங்க. 10 கிடையாது. Difference between largest 7 digit number and smallest 7 digit number and largest 6 digit number is 10 is wrong. So the answer here is false. Clear? Next one, second one. The largest 4 digit number formed by the digits 8609 using each digit only is 9086. So largest 4 digit number formed அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதுல 4 digit largest நம்ம எப்படி ஃபார்ம் பண்றோம்னா முதல்ல பெரிய நம்பர் எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்கடுத்த நம்பர் என்ன இருக்கு 8. அதுக்கப்புறம் என்ன நம்பர் இருக்கு 6. அதுக்கப்புறம் என்ன இருக்கு 0. So this will be the largest 4 digit number. இங்க என்ன கொடுத்திருக்காங்க 9086. 9086 பெருசா 9860 பெருசா 9860 தான் பெருசு. அப்போ இதோட ஆன்சர் என்னது false. This is not the largest 4 digit number formed by using this number. Clear? Next third one. Third one என்ன கொடுத்திருக்காங்க the total number of 4 digit numbers is. So 4 digit number எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 1000ல ஸ்டார்ட் ஆகுது. இதுதானே 4 digit number. எண்ட் எங்க எண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங் வந்து 1000, எண்ட் எங்க 10,000. 10,000ல என்னவாயிடுது எண்ட். தட் இஸ் இங்க என்னவாயிடுது 5 digit number. இப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10,000 minus 1000. So that will be equal to 9,000. So answer 9,000 is correct and the statement here is true. Of the numbers, which one is the largest and which one is the smallest? So first நம்ம என்ன கம்பேர் பண்றோம்? first step என்னன்னா எத்தனை digits இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்றோம். ஸோ இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், இதுல பின்னு எடுத்துக்கலாம், இது சின்னு எடுத்துக்கலாம். ஏல எத்தனை digits இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுல 10 digits இருக்கு. ஓகே, பில 1 2 3 4 5 6 7 8 9. பி நம்பர்ல எவ்வளவு டிஜிட்ஸ் இருக்குன்னா 9 டிஜிட்ஸ் இருக்கு. சி நம்பர்ல எவ்வளவு டிஜிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 டிஜிட்ஸ் இருக்கு. ஸோ இதுல எது ஸ்மாலஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸ்மாலஸ்ட் இஸ் 8 டிஜிட்ஸ் இருக்கிறது தானே ஸ்மாலஸ்ட். அப்போ எது ஸ்மாலஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 8 6 7 2 0 5 6 0. This is smallest. Next எது largest அப்படின்னு பார்த்தோம்னா largest எது பார்த்தோம்னா எது 10 digits இருக்கிறது. அப்போ A இருக்கிறது 1 3 8 6 7 8 7 2 1 5.
So this is the largest number. Arrange the following numbers in the descending order. Descending order அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருசுல இருந்து சின்னது. Okay. So descending order means larger number to smaller number தான் நம்ம என்ன சொல்லுவோம்? Descending orderன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம larger number கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணலாம்? எத்தனை digits இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 இதுல 6 digits இருக்கு. 1 2 3 4 5 இதுல 5 digits இருக்கு. இதுல 1 2 3 4 5 இதுலயும் 5 digits இருக்கு. இதுல எத்தனை இருக்கு? 4 digits இருக்கு. இதுல 1 2 3 4 5 digits இருக்கு. அப்போ நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சது எது லார்ஜஸ்ட்னு பாத்தீங்கன்னா இதுதான் லார்ஜஸ்ட். 1 2 8 4 3 5. So 1,28,435. இதுதான் லார்ஜஸ்ட். ஓகே, டிசெண்டிங் ஆர்டர்னா நம்ம என்ன பண்ணோம்? இதுதான் லார்ஜஸ்ட்ன்றதுனால நமக்கு இந்த பக்கம் தான் வாய் திறந்திருக்கணும். இதுதான் லார்ஜஸ்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கம்பேர் பண்ண போறோம்? 5 டிஜிட்ஸ்ல 3 நம்பர் இருக்கு. 5 டிஜிட்ஸ்ல 3 நம்பர் இருக்கா? ஸோ கரெக்டா கவுண்ட் பண்ணிக்கணும் 5ல. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர்ல பாத்தீங்கன்னா இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. ஸோ இது 1 வந்து ஸ்மால். அப்போ நம்ம இதை விட்டுறலாம். இந்த நம்பர் முடிஞ்சது. இப்போ 1 ஸ்மால், இதை விட்டுறலாம். இப்போ இங்க 2ல 25,000 இதுல 2ல ஆரம்பிக்கிறது எத்தனை இருக்கு? 2 இருக்கு. இப்போ 2வும் சேமா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 1 இருக்கு, 5 இருக்கு. அப்போ எது பிக்கர்னு பாத்தீங்கன்னா இதுதான் பிக்கர். 5 தானே பிக்கர். அப்போ 2 5 8 4 0 இதுதான் நெக்ஸ்ட் நம்பர். அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 2 1 3 5 4. அப்புறம் இதுக்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? நெக்ஸ்ட் 5 டிஜிட் நம்பர் வந்து 1 0 8 3 5. அப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும்? 4 டிஜிட் நம்பர் 6 3 4 8. ஸோ இதுதான் வந்து டிசெண்டிங் ஆர்டர். பெருசுல இருந்து சின்னது போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி போடக்கூடாது. இந்த சிம்பிள் போட்டோம்னா என்ன ஆயிடும்? பெரிய நம்பர், அதாவது அசெண்டிங் ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னு ஆயிடும். இந்த சிம்பிள் போடக்கூடாது, இந்த சிம்பிள் போடணும். கிளியர்? Write any 8-digit number. 8-digit number அப்படின்னு சொல்லிட்டாங்க. So this is an 8-digit number with 6 in 10 lakhs place and 9 in 10,000 place. இப்போ நம்ம பிளேஸ்லாம் எழுதலாம். ஃபர்ஸ்ட் என்னது? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், அப்புறம் என்ன வரும்? தௌசண்ட்ஸ், அப்புறம் என்ன வரும்? 10,000s, அதுக்கப்புறம் லேக்ஸ், 10 lakhs, crore, 10 crore போயிட்டே இருக்கும். இப்போ நமக்கு எத்தனை டிஜிட் வேணும்? 8. 1 2 3 4 5 6 7 8 8 டிஜிட்ஸ் வந்தாச்சா? இது வந்து 10,000. இப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க? 9 in 10,000 பிளேஸ். இப்போ 10,000 பிளேஸ்ல நம்ம என்ன போடணும்? 9 போடணும். அப்புறம் 6 என்னது? 10 lakhs பிளேஸ். அப்போ இங்க என்ன போடணும்? 6 வந்து 10 lakhs பிளேஸ்ல போட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்க நம்பர்ஸ் நாம என்ன பண்ணலாம்? நாமளே ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு 8 டிஜிட் நம்பர். நமக்கு செய்ய வேண்டியது என்ன? 10 lakhs பிளேஸ்ல 6 போடணும், 10,000 பிளேஸ்ல 9 போடணும். இப்போ நம்ம என்ன நம்பர் வேணா போட்டுக்கலாம். இங்க என்ன போட்டுக்கலாம்? 7 போட்டுக்கலாம். 7 6 5 9 0 4 3 2. ஸோ திஸ் மே பி த நம்பர். இது மாதிரி நம்ம எவ்வளோ நம்பர் வேணா நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ப்ரொவைடட் 6 வந்து 10 lakhs பிளேஸ், 9 வந்து 10,000 பிளேஸ்ல நம்ம போட்டுக்கணும். Rajan writes a 3-digit number using the digits 4, 7 and 9. What are the possible numbers he can write? நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஒரு தடவை தான் ஒரு நம்பர் எழுத முடியும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 4 காமனா வச்சுட்டு 7 9 இப்படி எழுதலாம். திரும்பவும் இங்க 4 காமனா வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? 9 7 இது ரெண்டுத்தையும் மாத்தி எழுதலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 7 இருக்கா? 7 காமனா வச்சுட்டு நம்ம 4 9 இந்த நம்பர் எழுதலாம். இதே மாதிரி 7 காமனா வச்சுட்டு இது திருப்பி போட்டா 9 4. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்பர் வந்து 9 காமனா வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? 4 7 எழுதலாம். அதே மாதிரி 9 காமனா வச்சுட்டு என்ன எழுதலாம்? 7 4 உல்டாவா திருப்பி எடுத்துக்கலாம். ஏதாவது ஒண்ணு காமனா வச்சுட்டு மீதி ரெண்டு நம்பரை மாத்தி மாத்தி நம்ம எழுதணும். ஸோ இதுல வந்து நம்ம இந்த டிஜிட்ஸ்லாம் ஒரே ஒரு தடவை தான் எழுத முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி எழுதலாம். நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னா நம்ம நிறைய டிஜிட்ஸ் எழுதலாம். So what are the possible numbers? These are the possible numbers he can write.
The password to access my ATM card includes digits 9, 4, 6 and 8. It is the smallest 4-digit even number. நமக்கு ரெண்டு clue கொடுத்திருக்காங்க 4-digit number. அதுலயும் வந்து smallest. So நமக்கு என்னென்ன numbers இருக்குன்னு பார்த்தோம்னா 9, 4, 6, 8. அப்ப நம்ம smallest digit form பண்றதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? Small number நம்ம எடுத்துக்கணும். So first number will be 4. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் என்னது? நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது? 6. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது? 8. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் 9. ஸோ இது நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். இன்னொரு க்ளூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஈவன் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணி எழுதணும். அப்போ 4, 6, 9, 8. ஸோ ஈவன் நம்பர்னா நமக்கு என்ன தெரியும்? ஈவன் நம்பர்னா லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கணும்? லாஸ்ட் டிஜிட் வந்து 0, 2, 4, 6, 8 இருந்ததா ஈவன் நம்பர். ஸோ நமக்கு ஸ்மாலஸ்ட் நம்பராகவும் இருக்கணும், ஈவன் நம்பராகவும் இருக்கணும். இது நம்ம ஃபார்ம் பண்ணதுல இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர். பட் ஈவன் நம்பரா இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? திஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஈவன் நம்பர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்மாலஸ்ட் ஈவன் நம்பர். Clear? Postal index consists postal index number, PIN number நம்ம சொல்லுவோம்ல, that is PIN, PIN number. Postal index number consists of 6 digits. The first 3 digits are, first 3 digits என்ன சொல்லிருக்காங்க? 631 ன்னு சொல்லிருக்காங்க. Make the largest and smallest postal digit number using the digits 0, 3 and 6. So 0, 3, 6. இப்போ நம்ம இதுல லார்ஜஸ்ட் எப்படி மேக் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம ஃபர்ஸ்ட் 3 நம்பர் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது, அப்படியே எழுதிடணும். நெக்ஸ்ட் 3 நம்பர்ல லார்ஜஸ்ட், இது 3ல எது பெரிய டிஜிட் பார்த்தீங்கன்னா 6. அதுக்கு அடுத்தது என்ன வரும்? 3. அதுக்கு அடுத்தது என்ன வரும்? 0. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட். ஸ்மாலஸ்ட்னு சொல்லிட்டு 1 எடுத்து முதல்ல போட்டுறக்கூடாது. 631 அப்படின்றது காமன், அதை எழுதிட்டு நெக்ஸ்ட் இதுல எது ஸ்மாலஸ்ட்? 0 smallest, அதுக்கப்புறம் என்னது? 3 வரும், அதுக்கப்புறம் 6 வரும். So this is the largest pin number and this is smallest pin number. The heights in meters of mountains in Tamil Nadu are as follows. First one கொடுங்க, தொட்டபெட்டா வந்து 2637 meters. அப்புறம் மகேந்திரகிரி 1647, ஆனைமுடி 2695 and வெள்ளியங்கிரி வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1778. இப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? which is the highest mountain. அப்போ இதுல பார்த்தோம்னா எது ஹையஸ்ட்னா 1, 1 இது லோவஸ்ட். இங்க 2, 2 கம்பேர் பண்றோம், 6, 6 கம்பேர் பண்றோம். அப்புறம் இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு, 9 இருக்கு. இப்போ எது ஹையஸ்ட் மவுண்டைன்ஸ் பாத்தீங்கன்னா ஆனைமுடி. ஆனைமுடி இஸ் த ஹையஸ்ட் மவுண்டைன். அதோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2695 meters, 2695 meters. ஓகே, செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? ஆர்டர் த மவுண்டைன்ஸ் ஃப்ரம் ஹையஸ்ட் டு லோவஸ்ட். ஹையஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஆனைமுடி. ஆனைமுடி அது வந்து என்னது? 2695, இதுதான் ஹையஸ்ட். அதுக்கப்புறம் 2ல என்ன நம்பர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2637. அதுக்கப்புறம் 1ல இருக்கு. ஸோ 1 காமனா இருக்கு, 6 இருக்கு, 7 இருக்கு. அப்போ எது நான் பெருசு? 1778. அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? 1647. ஸோ இதோட நேம் எல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா 2637 என்னது? தொட்டபெட்டா. அதுக்கப்புறம் 1778 என்னது? வெள்ளியங்கிரி. அதுக்கப்புறம் 1647 வந்து மகேந்திரகிரி. 1747 is மகேந்திரகிரி. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஹைட் ஆஃப் த மவுண்டைன்ஸ் ஆனைமுடி அண்ட் மகேந்திரகிரி? ஸோ ஆனைமுடியோட ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஒன் இங்க போடலாம். ஆனைமுடியோட ஹைட் 2695. அப்புறம் மகேந்திரகிரியோட ஹைட் வந்து எவ்வளோ? 1647. இது என்ன கேட்டிருக்காங்க? டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். இங்க 15 minus 7 is 8. இங்க என்ன ஆயிடும்? 8 ஆயிடும். 8 minus 4 என்னது? 4. அப்புறம் இங்க 6 minus 6 0, 1.
So the difference between the height is 1448 meters. Clear? Objective type questions. Which list of numbers is in order from smallest to largest? Okay, first one na check பண்ணலாம். First oneல பாத்தீங்கன்னா 1 and 1 சேமா இருக்கு, 4 and 4 சேமா இருக்கு, smallest to largest. பாத்தீங்கன்னா இதுல என்ன இருக்கு, 6 இருக்கு, இங்கேயும் 8 இருக்கு, இங்க 8 இருக்கு. ஓகே, இது 6 தான் ஸ்மாலஸ்ட், அதுக்கப்புறம் 8 இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இங்க 8-6 இருக்கு, இங்க 8-4 இருக்கு. அப்ப எது ஸ்மாலஸ்ட்னு பாத்தீங்கன்னா 1484 தான் ஸ்மாலஸ்ட். இது இங்க வந்திருக்கணும், இது இங்க வரணும். அப்போ இது ஆன்சர் கிடையாது. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம். இது 2345 பாத்தீங்கன்னா இங்க 2235, 2235 தானே ஸ்மாலஸ்ட். அப்போ இதுதானே ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் இதை நம்ம கம்பேர் பண்ணலாம். இங்க 13,000, 15,000. ஸோ இங்க சாரி 1,34,000, இங்க 1,34,000, இங்க 1,54,000. ஸோ 1,54,000 இது கிரேட்டர், கரெக்ட். இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணலாமா? இங்க 134,205, இங்க 134,208. ஸோ திஸ் இஸ் ஸ்மாலஸ்ட், திஸ் இஸ் அப்புறம் 205, 208, அதுக்கப்புறம் 1,54,000. ஸோ இதுதான் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. இங்க நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க 383, 383, 383 காமனா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு, 553, இங்க 548. 548 தானே ஸ்மாலஸ்ட், இதுதானே ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. The option is C. கிளியரா? நெக்ஸ்ட் 11th one. The Arabian Sea has an area. எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 1 10 100. இங்க ஒரு கம்மா போடலாம், இங்க ஒரு கம்மா போடலாம். அப்போ 14,91,000 square miles. This area lies between which two numbers? அதாவது 14,91,000 square miles. இப்போ இது ரெண்டு நம்பருக்கு முன்னாடி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இதோட ஸ்மாலஸ்ட் அப்புறம் இந்த நம்பரோட லார்ஜஸ்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். கிளியரா? இப்போ 1489 ஸ்மாலஸ்ட் தான். அம்மா தானே 91 விட 1489 ஸ்மாலஸ்ட் தானே. அதே மாதிரி 1492 91 விட கிரேட்டர். ஸோ இதுதான் ஆப்ஷனா இருக்கும். மற்றதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 1489. ஸோ இது ஸ்மாலஸ்ட் தான். பட் இங்க 1490 கொடுத்துருக்காங்க. 91 விட லார்ஜஸ்டா இருக்கணும். அதாவது 14,91,000 விட லார்ஜஸ்டா இருக்கணும். ஆனா இங்க 14,90,000 தான் இருக்கு. இது does not lies between. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 14,90,000. ஸோ 91,000 விட 90,000 ஸ்மாலஸ்ட் தான். ஆனா இங்க என்ன இருக்கு, இங்கேயும் 90,000 தான் இருக்கு. ஸோ இது லார்ஜஸ்ட் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம இந்த நம்பரை விட ஸ்மாலஸ்ட் நம்பர் எது, இந்த நம்பரை விட லார்ஜஸ்ட் நம்பர் எது அப்படின்னு பாக்குறோம். அவ்வளவுதான். இங்க என்ன கொடுத்துருக்கு, 14,80,000. கரெக்ட், இது வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் தான். பட் 14,90,000 இது வந்து என்னது, இந்த நம்பரை விட 14,91,000 விட லார்ஜஸ்ட் கிடையாது. ஸோ இதுவும் ஆப்ஷன் இல்லை. ஆப்ஷன் இஸ் ஏ. கிளியரா? நெக்ஸ்ட், the chart below shows the number of newspapers sold as per Indian Readership Survey in 2018. Which could be the missing number in the table? நம்ம பார்க்கலாம். A 70 lakhs, B 50 lakhs, C third rankingல third. அப்படின்னா என்னது, இதுதான் நிறைய, அதை விட கம்மி ஆயிட்டே வருது. ஃபர்ஸ்ட் ரேங்கிங், செகண்ட் ரேங்கிங், அப்படியே நம்ம மார்க் அரேஞ்ச் பண்ற மாதிரி தான் கம்மி ஆயிட்டே வருது. இப்போ நம்ம என்ன பார்க்கணும், 50யை விட ஸ்மாலரா இருக்கணும், அப்புறம் 10 விட கிரேட்டரா இருக்கணும். அது அந்த நம்பர் தான் நம்ம பார்க்கணும். சோ நம்ம நம்பர், இந்த நம்பர் என்னன்னா 50யை விட இங்க ஸ்மாலா இருக்கணும், 10 விட கிரேட்டரா இருக்கணும். ஓகே, 10 விட கிரேட்டரா இருக்கணும். So the number is, இப்போ 8 வந்து 10 விட கிரேட்டர் கிடையாது. 52 வந்து பாருங்க 50யை விட ஸ்மாலரா இருக்கணும். அப்போ 52 வந்து 50 விட கிரேட்டர். 77ம் வராது, ஏன்னா அது கிரேட்டர். நமக்கு என்ன வரும், 26. ஸோ 26 எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 50யை விட ஸ்மாலர்,
26 10 விட கிரேட்டர். கிளியர். ஸோ நமக்கு என்ன நம்பர் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 விட ஸ்மால் நம்பரா இருக்கணும், 10 விட கிரேட்டர் நம்பரா இருக்கணும். அப்போ அதில் நம்ம பார்த்தோம்னா எதுவுமே இப்படி வராது. ஸோ த ஆன்சர் இஸ் டி.